ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டெட் பேப்பர் 2 எக்ஸாம் வந்து நடந்துச்சு. அந்த எக்ஸாமில் நம்ம சோஷியலுக்குரிய ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி தமிழ் வந்து கொடுத்துட்டோம், இப்போ சோஷியல் வந்து பார்க்கலாம். சோஷியல் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், சரியா? ஸோ கவனமாக வந்து பாருங்கள். முதல் ஒன்று என்ன அப்படின்னா, கடல் மைல் என்பது எத்தனை மீட்டருக்கு சமம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கடல் மைல் அப்படிங்கிறது 1852 மீட்டருக்கு சமம். எந்த ஒன்று சரியாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒன்று அப்படின்னா ஜெராஸ்ட்ரியம் அஹியாரி அப்படிங்கிறது தான் சரியாக வந்து பொருந்தும். கண்டிப்பாக புத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விகாரா அப்படிங்கிறது வரும், சரியா? அப்படிங்கிறப்ப இந்த 2 வந்து பொருந்தாது, பசாதியும் வந்து வராது. ஜெயினிசத்து தான் பசாதி வந்து வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான விடை. ஆசியாவில் காணப்படாத சமவெளி என்ன? ஆசியாவில் காணப்படாத சமவெளி எது அப்படின்னா அண்டலூசியா சமவெளி அப்படிங்கிறது ஆசியாவில் காணப்படாத சமவெளி அப்படின்னு சொல்லி வரும். கண்டிப்பாக சிந்து கங்கை சமவெளி வந்து வராது, மெசபடோமியா வந்து வராது, மஞ்சூரியன் வராது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து பாருங்கள், பெண்களுக்கான தேசிய ஆணையம். தேசிய ஆணையம் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1992 வந்து தேசிய ஆணையம் வந்து அமைச்சாங்க. அடுத்து வந்து பார்த்தா பொறுத்துக அடிமை கில்ஜி துக்ளக் சையது. ஃபஸ்ட்டு வம்சம் அடிமை வம்சம். அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1206 தான் ஃபஸ்ட்டாக வந்து வரும். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம வந்து ஆன்சர் வந்து போட்டலாம். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் ஆன்சர் அப்படிங்கிறது. ஓகேவா? 4321 அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் நில உடைமைகள் பற்றிய விவரங்களை காண்பித்தற்கு டேஷ் படங்கள் பயன்படுகின்றன. என்ன படங்கள் பயன்படும் அப்படின்னா காணி புவி படங்கள் வந்து பயன்படும். அடுத்தது வந்து பாருங்கள், பொறுத்துக பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம். பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா 2002 வந்து வரும், சரியா? 2002 அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுக்கு வந்து சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள், முதன்மை பொருளாதார நடவடிக்கை. முதன்மை பொருளாதார நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நார்மலாக வேளாண்மை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வேளாண்மைக்கு இங்கே வந்து கொடுக்கல, ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, வேட்டையாடல் கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 4வது. அப்போ 4வது 2 இடத்துல வந்து வந்துருக்கு. 2ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் வேளாண்மைக்கு அடுத்து அந்த மிஷின்ஸ் வந்து வரும். ஸோ நீர்ப்பாலைகள் அப்படிங்கிறது வரும். 4-1 அப்படிங்கிறது வருது. அப்போ 4-1 அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அதாவது 98வது கேள்விக்கு ஏ அப்படிங்கிறது ஆப்ஷன் ஆன்சர். சமூகம் என்ற ஒன்று கிடையாது, தனி ஆண்கள் பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறியவர் யார்? கூறியவர் யார் அப்படின்னா மார்கரெட் தாட்சர் அப்படிங்கிற ஒருத்தர். கப்பலோட்டிகள் 19ஆம் நூற்றாண்டில் டேஸ் கடிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தினர். என்ன கடிகாரம் அப்படின்னா இந்த குரோனோமீட்டர் அப்படிங்கிறது, அதாவது கால கடிகாரம் அப்படிங்கிறது. அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று என்ன? தவறான கூற்று பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும், சரியா? இதில் என்ன தவறு அப்படின்னா சூரிய ஒளி புவியை சென்றடைய எடுத்துக்கொள்ள நேரம் எவ்வளோ அப்படின்னா 3.2 நிமிஷம் வந்து வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து தவறு. பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் பயிற்சி, இதெல்லாம் வந்து ஈஸியாக போடலாம். தீரன் சின்னமலை. சாலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்களை வெளியிட்டது? இது வேற எங்கேயோ நடிக்கிறேன்னு நினச்சிருக்காங்க. நம்மளுக்கு 6 to 8 புக்கில் தான் வந்திருக்கு. ஐ திங்க் 8ல் வந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த சாலை போக்குவரத்து பற்றி வரும். 2 புத்தகங்கள், இந்த காமிக்ஸ் புத்தகங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஆக்ராவை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கி கொண்ட அரசர் யார்? சிக்கந்தர் லோடி. அடுத்து வந்து பாருங்கள், வரிசையாக கேட்டிருக்காங்க. குத்புதீன் ஐபக், பால்பன், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஃபஸ்ட்டு யார் வருவாங்க? குத்புதீன் ஐபக் தான். அடிமை வம்சத்தில் வந்து வருவார். அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டாக வந்து வருவார் 1206 to 10. ஸோ 4வது வந்து வரும். ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ஷன் சியாக இருக்கலாம். குத்புதீன் ஐபக் அடுத்து யார் வருவாங்கன்னா பால்பன் வந்து வருவார். அப்போ 10க்கு அப்புறம் அடுத்து பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்குறப்ப 66 தான் வந்து வரும். 1266 வருது. அப்போ 66 பொறுத்த வரைக்கும் 3வது வந்து வருது. ஸோ 3வது அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் சரியாக வந்து வரும். 4, 3. அடுத்து ஜலாலுதீன் கில்ஜி ஃபஸ்ட்டு வருவார். அதுக்கப்புறம் தான் அலாவுதீன் கில்ஜி வந்து வருவார். அப்போ அலாவுதீன் கில்ஜி தான் இருக்கிற லாஸ்ட் வந்து வருவார். லாஸ்ட் எது இருக்குது அப்படின்னா 1316 தான் லாஸ்ட் இருக்குது. ஸோ அலாவுதீன் கில்ஜிக்கு டிக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரே ஒரு நிமிஷம். குத்புதீன் ஐபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1206 1210. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும். அடுத்தாக பால்பன் வந்து வருவார். பால்பன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 1266 87 வரைக்கும் வந்து வரும் பால்பன் பொறுத்த வரைக்கும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 4-3 வந்து வருது. அடுத்து பால்பன் கருத்து. ஏன்னா அந்த 2 பேருமே குத்புதீன் ஐபக்கும் பால்பனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமை வம்சத்தில் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜிக்கு அப்புறம் தான் அலாவுதீன் கில்ஜி வந்து வருவார். ஓகேவா? அப்போ ஜலாலுதீன் கில்ஜி பொறுத்த வரைக்கும்
அடுத்து ஒரே ஒரு நிமிஷம்ப்பா, 1266. ஸோ 43 அப்படிங்கிறது தான் கரெக்டு. 43. ஜலாலுதீன் கில்ஜி பொறுத்த வரைக்கும் 1296 1300. ஆக்சுவலாக இங்கே வந்து ஆப்ஷனை வந்து தப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஜலாலுதீன் கில்ஜிக்கு என்ன வரணும் அப்படின்னா 1290 96 வந்து வரணும். ஓகே, கரெக்டு. இப்போ நான் தான் தப்பாக வந்து பார்த்துருக்கேன். கரெக்டு. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி. சரியா? ஒரு நிமிஷம் குழம்பிட்டேன். ஓகே, ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரி. அடுத்து, டேஸ் காலத்தில் பெர்னாண்டஸ் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்க பள்ளியை நிறுவினார். யாரோட காலத்தில் அப்படின்னா வீரப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒரு காலத்தில் வந்து வரும். தட்சிசீல பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். தவறான கூற்று, இந்த 4 இதில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டால், கோடை காலத்தில் தென்கோளத்தில் தென்பெருங்கடலில் பாதி பகுதி பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கிறாங்க, உருகிரும். அதனால் ஆப்ஷன் டி தான் வந்து வரும். சதி பொறுத்த வரைக்கும் 1829. ஒரு கட்சி தேசிய கட்சி என கருதப்படுவதற்கு எந்த ஒரு வாக்கியம் தவறானதாக வந்து இருக்குது. தவறானதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஆப்ஷன் டி வந்து வரும். சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறுத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இது வந்து தவறு. மற்ற எல்லாமே சரியாக வந்து வரும். அடுத்தது பாருங்கள், இணைகள் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் தேர்டு வந்து பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. சரியா? ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான விடையாக வந்து வரும். கிராமணி அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிராம தலைவராக தான் வந்து இருப்பார். ஸோ ஆப்ஷன் டி தான் தவறான ஒன்று. அடுத்து வந்து பாருங்கள், மின்னல் வெளிப்படும் போது அதன் வெப்பம் 9882. ஆக்சுவலாக இது எவ்வளோ வரும் அப்படின்னா 9982 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ முதல் கூற்று தவறு. அடுத்து, ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் 1 முதல் 2 கொடுத்துருக்காங்க. 3 to 4 வந்து வரும். 2வது கூற்று தவறு. ஸோ வாக்கியம் 1, 2 தவறானது. ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே வந்து சரியான விடை. சரியா? 11th வந்து இருக்குது. அடுத்து, குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடமும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக முல்லை தான் காடும் காடு சார்ந்த இடம். ஸோ தவறு. என்ன கேட்குறாங்க? தவறான இணை வந்து கேட்குறாங்க. தவறான இணை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இந்த 1 தான் வந்து தவறாக இருக்குது. 1 வந்து எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. அப்போ இதுதான் தவறான இணை. எந்த ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாடா இரும்பு எஃகு ஆலை? 1907 அப்படிங்கிறது வரும். சரியா? அடுத்து, மின்னல் வருமுனுக்கான செயல் விதி என்ன அப்படின்னா மின்னல் உருவாகும் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம பயணத்தை தள்ளி போடணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது வரும். அடுத்தது பாருங்கள், பில்ஸு, சாந்தலர்கள், அங்காமி, பூட்டியா, இதில் வந்து என்ன ஆன்சராக வரலாம் அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி அப்படிங்கிறது வரும். அடுத்து வந்து பாருங்கள், நிர்வாக வரலாற்றை ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவோட முதல் நாணயம் 8th வந்து இருக்குது, 1862. இந்தியாவில் இடைப்பறாங்க காலத்தை முதலில் அடையாளம் கண்டவர் அஸ்டி சங்கலியா. தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இந்த 4 இதில் எது தவறானது அப்படின்னா இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கிறான். 1806 ராணுவத்தில் பயன்படுத்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு தலைப்பாகை தான் வந்து அங்கே பிரச்சனை வந்து வந்திருக்கும் 1806க்கு. இது வந்து 1857க்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து தவறு. அடுத்து வந்து பாருங்கள், சரியான கூற்று வந்து எதுன்னு கேட்குறாங்க. இதில் எது சரியான கூற்று அப்படின்னா கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக வந்து வேலை பார்த்துருப்பாரு. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியாக வந்திருக்கும். ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக இருந்து பாலாஜி விஸ்வநாத் எப்போ பேஷ்வா பதவி வந்து அடைஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க. பேஷ்வா பதவியை பொறுத்த வரைக்கும் 1713 வந்து வரும். இத்தாலிய பயணி நிக்காலா கோண்டி எப்போ விஜயநகரத்துக்கு வந்தார் அப்படின்னா 1420. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் பொறுத்த வரைக்கும் 1839. குஷான, இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் சாக ஆட்சியாளர் மவுஸ் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ 2வது கூற்று வந்து சரி. இந்து விதவைகள் மறுமண சட்டம் அதாவது தவறானது எதுன்னு கேட்குறாங்க. தவறானதை பொறுத்த வரைக்கும் சாரதா சட்டம் 1910 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சாரதா சட்டம் 1929-30 வந்து வரும். ஸோ இது வந்து தவறு. நிதி ஆயோகோட பணிகள் பொருந்தாதது கேட்குறாங்க. பொருந்தாதது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி வந்து வரும். ஆப்ஷன் டி. அடுத்து, பொறுத்துக பொறுத்த வரைக்கும் நீர்மின் சக்திக்கு பரிதாபாத் வந்து வரும். சரியா? நீர்மின் சக்திக்கு பரிதாபாத். சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து வருது. அப்போ ஆப்ஷன் டி சரியாக வந்து இருக்கும். தேசிய வனவிலங்கு வாரியத்தோட தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர், இந்திய பிரதமர். 1954 காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்? சுப்பிரமணியம். அடுத்ததாக, இந்த ஆறுகளில் எந்த ஆறு வந்து தவறாக புரிஞ்சுள்ளது அப்படின்னா தேம்ஸ் ஆறு தவறாக வந்து புரிஞ்சிருக்குது. ஆப்ஷன் டி. உலகின் மிகப்பெரிய கடல் காற்று பண்ணை லண்டன் அரே அப்படிங்கிறது. சரியா?
பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறத சொன்னது யார் அப்படின்னா எட்வின் ஹப்பிள். ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை நான் பார்ட் 2ல் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ.